இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா சிறு வயதுல இருந்து இவர்களுக்கு அன்பினால பிணைப்பு என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு நாள் கூட நிம்மதியா வீட்டுல இவங்க தூங்குனது கிடையாதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில கணவனால அதிகப்படியான பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அல்லது மனைவியால அதிகப்படியான பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படி இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கைன்றதுல மன திருப்தியான வாழ்க்கை என்பது இவர்களுக்கு அமைஞ்சிருக்காது. வேற வழி இல்லாம வாழக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அதிகப்படியான சஞ்சரவுகள் சட்டை வீட்டுல ஏற்படக்கூடியதுங்கிறது நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இவர்கள் என்னதான் இந்த தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் இருந்து வெளியே வர நினைச்சாலும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில அதற்கான மாற்று வழிகளோ இல்ல மாற்று தீர்வுகள் எதுவுமே அமைஞ்சது கிடையாது. இவர்கள் என்னதான் மற்றவங்களிடம் அன்பையும் அரவணைப்பையும் அதிக அளவுல காமிச்சாலும் வீட்டுல கணவனிடம் மட்டும் அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே மட்டுமே அது சரியான விஷயங்களாக இன்னைய வாழ் வரைக்கும் இருந்ததே கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு இவருடைய வாழ்க்கையில. என்றாவது ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை, ஆசை எல்லாமே நடந்துராதான்றது ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயமா தான் வச்சிருக்காங்க கடகராசிக்காரர்கள். இது குடும்ப வாழ்க்கையில நடக்கிறது இருக்கக்கூடிய விஷயம். மற்றொரு பக்கம் இந்த கடகராசிக்காரர்கள் வேலைகள் எடுத்தாலும் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க கேட்பீங்க. ஏன்னா குடும்பத்தாலான பிரச்சனைகள்னால மன குழஞ்சு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் தீரவே தீராதான்ற அளவுக்கு கேள்விகள் மனசுல ஓடுச்சு. அது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கிறதா இல்லையன்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவுதான் பார்த்தாலும் நோயினால நிறைய பிரச்சனைகள் இவருடைய உடல்ல வந்திருந்தாலும் சரி, முக்கியமா கால்வலி கைவலி பிரச்சனைகள் என்பது அதிகமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் வீட்டுல நிலையா ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாமே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றத ஒரு எண்ணத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வேலைக்கு போறத ஒரு நாள் கூட தவிர்த்தது கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளுமே என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு விடாப்பிடியா போகக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம விளைவுக்கு எடுக்காம போய்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே உடலாளர் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தாங்க இருந்திருக்கு இவருடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல, இவருடைய வாழ்க்கையில செல்வத்தாலான கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுல எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஏன்னா அத்தனை லட்சங்கள் ஆயிரங்கள்ல கடன் பிரச்சனை இருப்பதால அதை எப்படியாவது தீர்த்தணும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஒரு சில கடன் பிரச்சனை வரும்போது என்கிட்ட இல்ல, கொடுக்கும்போது கொடுக்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறதும், இல்ல நான் கொடுக்க முடியாது அப்படின்னு திமிரா பேசுறதும் இருப்பாங்க. ஆனா அந்த கடகராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. இவங்க எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பா கொடுத்துருவேனே, அதனால அதுக்காக தான் முயற்சி பண்றேன், இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு எப்போதுமே தன் வாங்கிய பணத்தை ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது, நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்கள ஏமாத்திடக்கூடாதுன்ற ஒரு கண்ணியத்தோடு இவர்கள் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகள் என்பது பல மடங்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்துல இவங்க சொல் பேச்சை யாருமே கேட்கறது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. இத்தனை கஷ்டங்களையும் பார்த்த இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து ஓரளவுக்கான வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. அது உண்மையாவே நடக்குதான்ற கேள்வியும் உங்களுக்கு வரும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகுது, இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் என்பது நிறைய போகுது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே, இந்த நொடி வரைக்குமே இந்த கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த கடன் பிரச்சனை என்பது வருகின்ற காலங்களில் முழுவதுமாக தீரும். முக்கியமா அதிர்ஷ்டத்தை இவருடைய வாழ்க்கையில இவங்க கை கோர்ப்புக்குள்ள வச்சு தெரிய போறாங்க. எவ்வளவோ நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதான்னு யோசிச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பளம் சரியா கிடைச்சிருக்காது, இல்ல தன்னுடைய வேலைக்கு போன சம்பளத்தை கூட சரியா பெற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி தரவாத சம்பளமும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, இவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாகவே வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப அவமானப்படுவது, கஷ்டப்படுவது இருந்துட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே நீங்க சொந்தமா வீடு வாங்குவது அல்லது கெட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிடைக்க போகுது. ரொம்ப காலமா உங்களுடைய தொழில படுத்த படுக்கை ஆயிடுச்சுன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. லாபம் பெருசா இருந்திருக்காது. என்னடா இது இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தொழில் அப்படியே
மூடிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமேன்ற அளவுக்கு மன வருத்தப்பட்டிருப்பீங்க. எனக்குடா இதெல்லாம் தீரும்ன்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க தொழில் தொடங்கியிருக்கீங்க, தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரமா இருக்குங்க. உங்களுடைய தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதனால் வரைக்குமே கடகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கால்நிலைகள் என்பது அமைஞ்சதே கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வியாபாரங்கள்ல நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. அதுவும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும், இல்ல தனித்துவமான ஒரு வியாபாரத்தை தொடங்கியிருக்கீங்க அப்படின்ற போதும் சரிங்க. எந்த ஒரு இடத்துல நீங்க வியாபாரத்தை தொடங்கியிருக்கீங்களோ அதே இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எத்தனை நபர்கள் முன்பாக நீங்க எத்தனை நாட்கள் அவமானப்பட்டிருக்கீங்க, மற்றவர்கள் எல்லாருமே உங்களை கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. எத்தனை நபர்கள் நாட்கள் நீங்க கண்ணீரோடு இரவுகள்ல தூங்கியிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு கொடுமையானதாக தான் இருந்துச்சு. அதுல எதுவுமே மாற்று கருத்தும் கிடையாது, மாறினபடியாகவும் இருந்தது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கிவிடும். முழுவதுமான மாற்றங்களை இவர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க ஆரம்பிப்பார்கள். இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எதற்காகவும் இந்த கடகராசைக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாக போவது கிடையாது. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீரப்போகுது. முக்கியமா எனக்கு திருமணமே நடக்கல சாமி, நானும் போகாத கோவில் இல்லை, பார்க்காத தெய்வங்கள்ல வேண்டாத இடத்துக்கும் போனதில்லை, எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இன்னை நாள் வரைக்குமே திருமண பாக்கியம் என்பது கிடைக்கல சாமி. இப்படியே போனுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன சாமி ஆறுதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு மனம் நுழைஞ்சிருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இந்த திருமண வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்க போறது கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையுடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையினே இந்த திருமணம் தாங்க. ஏன்னா வயசு போகுது, திருமணம் நடக்கல, மற்றவர்கள் முன்பு அவமானப்படுவது அசிங்கப்படுவதுன்னு எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. காத்திருந்தீங்க, இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க, மாறுனுச்சா? ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். உடல் சார்ந்த நோயினால நீங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி உடல் சார்ந்த நோய்கள் வருவது, ஆஸ்பத்திரி போறதுன்ற நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. கடகராசிக்காரர்கள் துன்பத்தை இனி இன்பமா மாத்திப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டா அதற்கு உறுதுணையாக பல நபர்கள் வருவாங்க. புதுமுக நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில புதுமையான நண்பர்கள் கிடைப்பது மூலியமா அதுல இருந்து லாபத்தை நீங்க பெருமளவில சந்திப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுக்குன்னு சரியான நண்பர்கள் என்பது இருந்திருக்காது. என்னதான் உங்களுக்கான உறவினர்களும் அன்பர்களும் பக்கத்திலே இருந்தாலும் அவர்கள் யாரும் உங்கள் மீது உண்மையான பாசத்தை வச்சிருக்க மாட்டாங்க. என்னடா இப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சு மனசளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றத்தை நீங்க சந்திப்பதோடு உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சங்கடமான விஷயங்கள் எல்லாமே தீரும். எத்தனை நாட்கள் இரவு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்க அலைஞ்சு திரிஞ்சிருக்கீங்க. தூக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்னால நீங்க ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கீங்க. இதற்கெல்லாம் தீர்வே இல்லையன்ற அளவுக்கு நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கடகராசிக்காருடைய வாழ்க்கையில கண்ணீரிட வேண்டிய அவசியமே ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்க போகுது. நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்வீங்க, என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் பார்த்தது கடவுளே, அதற்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நீங்க சொல்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நிலையாக்கி கொண்டு மகிழ்ச்சியோடு சேர்ந்து வாழ வாழ்க்கையை தயார்படுத்திக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு அளவிலான துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் நல்ல மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இத்தனை வருஷமா காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி கொஞ்ச நாட்களிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னா அதை ஏன் நீங்க